அது நம்ம கடவுள் நமக்குள்ளதான் இருக்காரு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இருக்குங்க. எப்படின்னா, வள்ளல் பெருமான் திருமூலர்லாம் சொல்லியிருக்காங்க, கடவுள் ஒன்றுதான், அவன் நம்முள் இருக்கிறான், அவன் 2 விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறான். அது என்னன்னா, இன்பம் துன்பம். இந்த 2 விஷயமே 3 விஷயங்களாக நமக்கு அளிக்கப்படுகின்றன. அதுனா படைத்தல், காத்தல், அழித்தல். பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்க 3 பேரும். அந்த 3 பேருமே 4 விஷயங்களை நம்மளுக்கு தந்திருக்காங்க. 4 வேதங்களை, ரிஜ்வேதா, யஜுர்வேதா, சமவேதா, அதர்வன வேதா அப்படின்ட்டு. அந்த 4 வேதங்களும் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு உயிர்களும் எப்படி எதுக்காக பிறந்திருக்கு, அதோட பலன்கள் என்ன அப்படின்ற விஷயத்த அந்த 4 வேதங்கள் மூலியமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 4 வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா, ஐம்பூதங்களும் இருக்கிறது தான் கடவுள். இந்த ஐம்பூதங்களும் காற்று, நீர், நிலம், ஆற்று, ஆகாயம், இந்த ஐம்பூதங்களும் நமக்குள்ள இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. நமக்குள்ள எப்படிங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காற்று நம்ம சுவாசிக்கிறோம், அதோட அலைவரிசையான வாய்ஸை நம்ம கேட்குறோம், கண் அது மூலிமா நம்ம பார்க்குறோம், நாக்கு அது மூலிமா நம்ம சுவையை ரசிக்கிறோம், உணர்றோம், கை மூலிமா தொடுதல் பட்டு உணர்றோம். ஸோ அந்த ஐம்பூதங்களும் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த ஐம்பூதங்களும் நம்ம 6 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ண போறோம். மொத்தம் 7 சக்கரம்னு சொல்றாங்கல்ல, 7வது சக்கரம் தான் சகசிரகாரம். அதுக்கு முன்னாடி இந்த 6 சக்கரம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுக்தி, அநாகை. இந்த 6 சக்கரம் ஆக்டிவேட் ஆகி 7வது சக்கரம் சகசிராகாரத்தை உள்ள அந்த பிட்யூட்டரி கிளாண்டை ஓபன் பண்ணா, அது மூலிமா பீனியல் கிளாண்ட் சிவன் லிங்கம் போல இருக்குமா. இந்த நாக்குக்கும் மூளைக்கும் உள்ள பவர் இருக்கும், ஒரு ஜாயிண்ட் அப்படின்றது சொல்றாங்க. அது மூலிமா அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் மூலிமா பீனியல் கிளாண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா நாமும் கடவுள் தான். கடவுளோட அனுகிரகத்தை பெற்று நம்ம ஞானி ஆயிட்டோன்றத சொல்ல வராங்க. ஸோ நாம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும், இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், பிறருக்கு நம்ம சொல்லணும். இதுக்காக தான் நான் இன்புற்று இருக்கிறதால உங்களுக்கும் அந்த விஷயத்த நான் இன்புற்று சொல்கிறேன். நீங்களும் இன்புற்று வாழணும், பிறருக்கும் இன்புற்று நம்ம கற்று தரணும். நீங்கள் மாறினீங்கன்னா உலகம் மாறும். கண்டிப்பாக. நன்றி.